Good morning students. Today we'll see how to write a simple Hindi sentence for present continuous. Present continuous verb plus ing. It is raining a lot today. So இன்னைக்கு ரொம்ப மழை வந்துட்டே இருக்கு. आज बहुत बारिश हो रही है. हो रही है ना இப்போ நடந்துட்டு இருக்கு. மழை வந்துட்டு இருக்கு. आज बहुत बारिश हो रही है. बारिशனா rain, बहुतना அதிகமா. Monkey is eating banana. बंदर खेला खा रहा है. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கு. ஈட்டிங் மங்கி பந்தர், கேலானா பனானா, ஈட்டிங் खा रहा है. ஸோ பந்தர் வந்து மஸ்குலைன், அதனால खा रहा है. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா சாதாரணமாக இங்கிலீஷில் வேர்ப் வந்து நடுவில் இருக்கும், ஆனால் ஹிந்தியில் வேர்ப் எப்போவுமே கடைசியில் தான் இருக்கும். ஐ எம் குக்கிங் ஃபுட், நான் சமைச்சிட்ருக்கேன். மே खाना बना रही हूँ. கானா அப்படின்னா ஃபுட், பனா ரஹினா பண்ணிகிட்ருக்கேன், குக்கிங். ஸோ கேர்ளுக்காக இருக்கிற ஃபெமினைனாக இருக்கிறனால ரஹி ஹூ. ஸோ இங்கே மே வந்து கேர்ள், அதனால ரஹி ஹூன்னு போட்டிருக்காங்க. ஐ எம் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் உனக்கு புரிய வச்சிட்ருக்கேன். மே ஆப்கோ சம்ஜா ரஹா ஹூ. இங்கே மே வந்து பாய், அதனால ரஹா ஹூ. ஆப்கோனா உங்களுக்கு. ஸோ இங்கே யூன்றது இங்கிலீஷில் எல்டராக இருந்தாலும் எங்கராக இருந்தாலும் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் இப்போ பெரியவங்களுக்கு சொல்கிறோன்னா ஆப்கோ, சின்னவங்களுக்கு சொல்கிறோன்னா தும்கோ அப்படின்னு வரும். ஸோ மே ஆப்கோனா பெரியவங்களுக்கு, சம்ஜா ரஹாஹும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், புரிய வச்சிட்டு இருக்கேன். ஸோ இங்கே மே வந்து பாய்ன்றது ரஹாஹூவில் தெரியுது. அனிதா இஸ் லாஃபிங், அனிதா சிரிச்சிட்ருக்கா. அனிதா ஹஸ் ரஹி ஹே. ஹஸ்ன்றது லாஃப், ரஹி ஹேன்றது ஐஎன்ஜிக்கு யூஸ் பண்ணுறது. அனிதா ஹஸ் ரஹி ஹே. இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஹா ஹே சிங்குலர் பாய்க்கு யூஸ் பண்ணும், ரஹி ஹே சிங்குலர் கேர்ளுக்கு யூஸ் பண்ணும். ரஹா ஹூ ரஹி ஹேன்றது மே ஐ வரும்போது. ஸோ மே வரும்போது ரஹா ஹூ பாயாக இருந்தா, மே வரும்போது ரஹி ஹூ கேர்ளாக இருந்தா. ரஹே ஹே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு, பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி. ஸோ ரஹா ரஹி ரஹேன்றது கண்டினியூஸ் டென்ஸை சொல்கிறது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ப்ரெசண்ட்க்கு ஹே யூஸ் பண்ணுறோம், இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ரஹா ஹே ரஹி ஹே ரஹா ஹூ ரஹே ஹே. ஸோ ஷால் வி ரீகலெக்ட் நவ். இட் இஸ் ரெய்னிங் எ லாட் டுடே. ஆஜ் बहुत बारिश हो रही है. ஸோ கரண்ட்டாக நடந்துட்டுருக்கு, ஹோ ரஹி ஹே. மங்கி இஸ் ஈட்டிங் பனானா. மங்கின்றது சிங்குலர், பந்தர் கேலா கா ரஹா ஹே. ஸோ மஸ்குலைன்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கு, சிங்குலர், அதனால ஹே. ஐ எம் குக்கிங் ஃபுட், மே खाना பனா ரஹி ஹூ. மேன்றது இங்கே லேடியை சொல்கிறாங்க, ஏன்னா ரஹி ஹூன்னு வந்திருக்கு. ஃபோர்த் ஒன், ஐ எம் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கேன். மே ஆப்கோ சம்ஜா ரஹா ஹூ. ஸோ இங்கே மே என்னது சிங்குலர் பாய், ஒரு பாயோ இல்லை ஒரு மேனோ தான் ஒருத்தருக்கு புரிய வச்சிட்ருக்காங்க. அனிதா இஸ் லாஃபிங், அனிதா சிரிச்சிட்டு இருக்காள். அனிதா ஹஸ் ரஹி ஹே. ஸோ இங்கே சிங்குலராக அந்த ஹே வரும் ப்ரெசன்டென்ஸ்க்கு, பாயாக அந்த ரஹா, கேர்ளாக அந்த ரஹி, ப்ளூரல் ஃபார்முக்கு ரஹே ஹே அப்படின்னு வரணும். ஸோ ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கற்றுக்கிறதெல்லாம் ஒரு புக்கில் எழுதிக்கோங்க. இந்த வேர்ப்ஸ் நான் இன்றைக்கி கற்றுருக்கேன் இந்த சென்டென்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. டே 1 இப்போ ஹோ ஹேப்பன், கா ஈட், பனா மேக் பண்ணுறது, சம்ஜா புரிய வைக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட், ஹஸ் லாஃப். இது கூட இன்னொரு 3 வேர்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ ஸ்லீப், கூதுனா ஜம்ப் பண்ணுறது, பீனா ட்ரிங்க் குடிக்கிறது. ஸோ ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஹோனா நடக்கிறது ஹேப்பன், கானா சாப்பிட்றது ஈட், பனானா மேக் பண்ணுறது, சம்ஜானா புரிய வைக்கிறது அண்டர்ஸ்டாண்ட், ஹஸ்னா லாஃப், சோனா ஸ்லீப் தூங்கிறது, கூதுனா ஜம்ப் குதிக்கிறது, பீனா ட்ரிங்க் தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்கிறது. நோட் திஸ் ஆல்சோ புக்கில். வெஹ ஹீ ஆர் ஷீ ப்ரோனவுன். இங்கிலீஷில் ஹீ ஆர் ஷீ சொல்கிற மாதிரி ஹிந்தியில் ஹீக்கும் ஷீக்கும் வெஹ தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் எண்டிங்கில் கிரியாவில் ரஹா ரஹி மாதிரி மாறும்போது ரஹானா அது பாய், ஹீன்னு ஆகிடும், ரஹினா அது கேர்ள், ஷீன்னு ஆகிடும். ஆனால் ப்ரோனவுனில் வெஹன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க தே அப்படின்னா வேன்னு யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கிட்டிங்களா? இப்போ ஹேனா ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர்,
ஹேன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரல். ஹூ அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ஐக்கு யூஸ் பண்ணும். இப்போ ஐ கேர்ளாக இருந்தால் ரஹி ஹூ, ஐ பாயாக இருந்தால் ரஹா ஹூ. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நம்ம வேர்ப்ஸ் கொஞ்சம் படித்தோம், ப்ரோனவுன் எப்படி யூஸ் பண்ணணும்னு படிச்சுக்கிட்டோம். நவ் வில் மேக் சென்டென்ஸ். நவ் லெட்ஸ் see this example. ராம் இஸ் ஸ்லீப்பிங். ராம் பையனா, சிங்குலரா. ராம் ஸ்லீப்புக்கு என்ன சொன்னேன்? ஸோ ரஹா ஹே. இந்த ரஹா ஹே இந்த ஐஎன்ஜிக்கு யூஸ் பண்ணுறது. கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நடந்துட்டுருக்கு. ராம் சோ ரஹா ஹே. ஹீ இஸ் ஸ்லீப்பிங். அவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஹிந்தியில் ஹீயா ஷியா இருந்தாலும் வெஹ யூஸ் பண்ணும். ஸோ வெஹ. ஸோ அந்த ஸ்லீப்புக்கு ரஹா ஐஎன்ஜி. ஹே. ஸோ இங்கே ஹீ கொடுத்துருக்கனால ரஹா ஹே. ஸோ ரஹா ஹே நம்மளுக்கு சொல்லும் அந்த வெஹ, அந்த ப்ரோனவுன் இஸ் ஏ மெயில் அப்படின்றது. ஷீ இஸ் ஸ்லீப்பிங். அவள் தூங்கிட்டு இருக்கா. வெஹ சோ ரஹி ஹே. ரஹி ஹேன்றது சொல்லும், அது வெஹ வந்து ஷீன்றது. தே ஆர் ஸ்லீப்பிங். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. வே சோ ரஹே ஹே. வேன்றது தேக்கு சொல்கிறோம் ப்ரோனவுன். சோன்றது ஸ்லீப்புக்கு. இப்போ ரஹா ரஹி சிங்குலருக்கு. இப்போ ப்ளூரலாக இருந்தால் ரஹே ஹே. ஹேக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். வே சோ ரஹே ஹே. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இட் கேன் பி எ பாய், இட் கேன் பி எ ப்ளூரலில் கேர்ளாகவும் இருக்கலாம். ஸோ வே வந்தால் போத் பாய் அண்ட் கேர்ளுக்கு வேன் தான் யூஸ் பண்ணும் ப்ளூரல் ஃபார்மில். இப்போ ரமா இஸ் ஸ்லீப்பிங். ஸோ ரமா வந்து கேர்ள் பேரா. ஸோ ரமா சோ ரஹி ஹே. சிங்குலர் ஆனால் கேர்ளாக இருக்கனால ரஹி ஹே. இப்போ ஐ எம் ஸ்லீப்பிங். இப்போ நான் வந்து கேர்ள் அப்படின்னா மே சோ ரஹி ஹூ. இப்போ நான் பாயாக இருந்தேன்னா மே சோ ரஹா ஹூ. எப்போவுமே மே கூட எண்டிங்கில் ஹூன் தான் வரணும். ஹேலாம் வரக்கூடாது. ஹூன் தான் வரணும். திஸ் இஸ் த ரூல். மே சோ ரஹா ஹூ, மே சோ ரஹி ஹூ. இந்த ரூல்ஸ் வச்சு கேன் யூ ரைட் திஸ் 7 சென்டென்ஸ் வெரி ஈஸிலி? So now try for these sentences. Ram is eating, she is eating, he is eating, they are eating, I am eating boy, I am eating girl, Rama is eating. Eat அப்படின்றதுக்கு நம்ம படித்தோம் இல்லையா? கா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம படித்த வேர்ப்ஸ் ஹோ, கா, பனா, சம்ஜா, ஹஸ், சோ, கூத், பி. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். Definitely if you try, you can write a simple present tense very easily on your own. If you still have any doubt or clarification, put in the comment section. I'll help you out. Thank you, students.